என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாம் இன்று இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்ப்போம். சீன பேரரசின் வெற்றி. அழகிய மலர்கள் மலர்ந்த கோடைக்காலம். அதே நேரத்தில் சீனாவில் தங்கமயமான பேரரசில் யாங்குய்பே என்று அழைக்கப்படும் அழகிய இளவரசி தனது உண்மையான காதல், தனது உறவுகள் மற்றும் தன் போராட்டங்களால் நிறைந்திருந்தாள். காட்சி 1. இளவரசியின் துயரம். அரண்மனைக்கு அருகில் அழகிய தோட்டம். இளவரசி மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய மனம் ஏதோ கனவு காணும் சூரிய ஒளியைப் போல அமைதியாகவும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் இருந்தது. அவளுக்கு ஒரு சரியான முடிவு தெரியவில்லை. அந்த நேரம் இளவரசியின் தோழி லூயி பிங் அரசியிடம் வந்து, அரசியே, எதனால் இவ்வளவு கண்ணீரில் மூழ்கிறீர்கள் என்று கேட்கிறாள். அதற்கு இளவரசி கவலையுடன் கூறுகிறாள், எனக்கு என் குடும்பம் என்பதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? பேரரசர் கூட நீ இங்கிருந்து விலகிப்போ என்று சொல்லுகிறார். காட்சி 2. பேரரசரின் ஆணை. அதன் பிறகு தெரிந்தது, இத்தனை நாட்களாக இளவரசர் இளவரசியிடம் எவ்வளவு காதல் கொண்டிருந்தாலும் அரசுக்குள் உள் விவாதங்கள் அதிகரித்தன. இளவரசிக்கு செல்வாக்குகள் அதிகம் இருந்தாலும் வேறு அதிகாரிகளுக்கு பொறுக்கவில்லை. இளவரசர் இளவரசியை ஒரு ஆசையற்ற பெண்ணாக மாற்ற திட்டமிட்டார். நீ உறவுகளை மறந்து சிம்மாசனத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று இளவரசர் திட்டமாக கூறினார். இளவரசி பதிலளிக்காமல் அழுகிறாள். அவளுடைய அழகான முகம் கண்ணீரால் நிறைந்தது. காட்சி 3. இரகசிய மனிதர். அன்று இரவு இளவரசி தனது தோட்டத்தில் தனியாக அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தோட்டத்தில் பின்புறத்தில் இருந்து ஒரு விலகி நிற்கும் நிழல் தோன்றியது. அவன் ஓர் மர்ம மனிதன். இளவரசியே, எனக்கு உங்களுக்கு உதவ ஒரு வழி இருக்கிறது. அந்த மனிதர் வென் லூங், ஒரு மூதாட்டியின் அன்பில் வளர்ந்த அறியப்படாத அரச வாரிசு என்று கூறினான். ஆம், அவர் என் உண்மையான உறவாளி என்று இளவரசி சொன்னாள். காட்சி 4. மாயத்தின் வியப்பு. இளவரசியின் உறவாளி இளவரசிக்கு தன் கதையினை கூறினார். அவரின் நிலைமையையும் பேரரசுக்குள் நடைபெறும் இரகசியங்களும் வெளிப்பட்டன. தயவு செய்து உங்களுடைய தைரியத்தை திரும்ப பெறுங்கள் என்று உறவாளி கூறினான். அதன் பிறகு இளவரசியின் தோழியும் அவளுக்கு அறிவுரை கூறினாள். பேரரசர் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவரிடம் பேசுங்கள், அவரை உங்கள் பக்கமாக மாற்றுங்கள். காட்சி 5. இறுதி போராட்டம். இளவரசி தன் சக்தி மற்றும் மன உறுதியை கொண்டு பேரரசின் முன் நேருக்கு நேர் சென்று நின்றாள். பேரரசரே, நான் உம்மை புறக்கணிக்க நான் பிறக்கவில்லை. நான் இங்கு என்னுடைய நாட்டை பாதுகாக்க வந்தவள். இளவரசர் இளவரசியின் தைரியத்தால் திகைத்து விட்டார். அதேவேளை இளவரசியின் தோழியும் இளவரசியின் உறவாளியும் அரசியை குறித்து மற்ற அதிகாரிகளிடம் நேர்மறை கருத்துக்களை உருவாக்கினார்கள். காட்சியின் முடிவு. மனதை உலுக்கும் வெற்றி. இந்த போராட்டத்திற்கு பிறகு இளவரசி தன் மதிப்பையும் தன் தன்னம்பிக்கையும் மீண்டும் பெற்றாள். அதோடு மட்டுமல்லாமல் இளவரசியின் உறவாளி பேரரசின் முக்கிய ஆலோசகராக உயர்ந்தார். தோல்வி என்பது கடைசி இடம் அல்ல. தைரியத்துடன் முன்னேறினாலே வாழ்க்கையில் நமக்கு சிகரங்களை தொடலாம். இதை உணர்ந்த அனைவரும் பேரரசரின் செல்வாக்கை மறந்து இளவரசியின் தைரியத்தை கண்டு வியந்தனர். இதனை கேட்ட அனைவரும் அவர்கள் வாழ்வில் தைரியம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தனர். நன்றி.
தோல்வியே வெற்றிக்கு முதற்படி. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.